ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பச்சை தமிழண்டா பக்கத்துலேருந்து டிப்பு ஃப்ரம் துபாய். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம கையில் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருப்பீங்க. அந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்து எப்படி லைவாக ஒரு ப்ரோக்ராம் எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் தெரியாதவங்க அந்த வீடியோ பாருங்கள், தெரிஞ்சவங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தெரியாதவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதுக்கூட அப்ளிகேஷன் நான் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் வீடியோக்கு மேலே. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டா போதும். யூஸ்ட்ரீம் அந்த அப்ளிகேஷனோட நேம். யூஸ்ட்ரீம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள்ட்ட யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும். பாஸ்வேர்டில் ஸ்மால் லெட்டர், ஆல்ஃபபெட்டிக்கலில் ஸ்மால் லெட்டர் ப்ளஸ் கேபிட்டல் லெட்டர் ப்ளஸ் ஏதாவது கொஞ்சம் நம்பர், இது இவ்வளவும் கலந்த ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து சைன்அப் பண்ணிவிடுங்க. சைன்அப் பண்ணிக்கிட்டு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், இல்லாட்டா வீடியோலேருந்து ஆயிரும், விவரமாக சொல்லிடுறேன். இதில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு சைன்அப் பண்ண சொல்லும். சைன்அப் பண்ணால் உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியும். லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சைன்அப் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டில் ஆல்ஃபபெட்டிக்கலில் ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், நம்பர் இத்தனையும் கலந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. அப்புறமா உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அப்புறமா சைன்அப் கொடுத்துருங்கிட்டா உங்களுக்கு சைன்அப் ஆயிரும். நீங்கள் யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா அதான் உங்களோட லைவ் டெலிகாஸ்டோடைய சேனல் நேம். இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் லைவ்ன்ற டேபிளில் இத்தனை ப்ரோக்ராம்ஸ் இப்போ லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மக்கள் இத்தனை ப்ரோக்ராம் லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. சைடில் பாருங்கள் 58 வியூவர்ஸ், 45 வியூவர்ஸ், இந்த மாதிரிப்பட்ட இது இத்தனை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணணும்னா இப்போ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். மை ப்ராட்காஸ்ட் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 5 லைவ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுடுங்க. அந்த 5 லைவ் ப்ரோக்ராமும் மை ப்ராட்காஸ்ட்ன்ற அந்த டேபில் சேவ் ஆகிருக்கும். இப்போ நமக்கு ஒரு ப்ரோக்ராம் லைவாக பண்ணணும்னா கோ லைவ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தான் அப்கமிங், ஆல், என்டர்டைன்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், அனிமல்ஸ், இந்த மாதிரிப்பட்ட இது இருக்குது பார்த்துக்கிங்களா. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேப்ஸ், அந்த அனிமல்ஸ், எஜுகேஷன்ஸ், இது சம்மந்தமாக ஏதாவது லைவ் ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம லைவாக பார்க்கலாம். நமக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணணும்னா கோ லைவ் போங்க. கோ லைவ் வந்துட்டிங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்களா, டைட்டில் யுவர் ப்ராட்காஸ்ட்டில் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இப்போ ஒரு கோயில் திருவிழா போகிறீங்க. அந்த கோயிலோட நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நேம் கொடுத்ததில் ஒரு பள்ளிவாசல் நேம். இப்போ திருவிழா நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஊரில் இருக்கீங்க, அவங்களால பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு லைவ் ப்ரோக்ராம் கொடுத்துக்கலாம். அப்போ லைவ் டைட்டில் யுவர் ப்ராட்காஸ்ட்டில் உங்கள் ஃப்ரெண்டோட நேம் கொடுத்த அந்த பள்ளிவாசலோ இல்லை சர்ச்சோட நேமோ இல்லை கோயில் திருவிழாவோ அந்த மாதிரிப்பட்ட நேம் இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷனோ கொடுத்துட்டிங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட்டு அந்த டைட்டில் ப்ராட்காஸ்ட்டில் அந்த டைட்டில் கொடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்கு பாருங்கள் லோகோ, அந்த இந்த கேமரா லோகோ கிளிக் பண்ணேன்னா அது ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். ஃப்ளாஷ் கிளிக் பண்ணேன்னா ஃப்ளாஷ், அதாவது இப்போ வீடியோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் லைட்டோட நம்ம வீடியோ எடுக்கலாம். மைக்ரோஃபோன் கிளிக் பண்ணேன். இப்போ அதுக்கு ஆஃப் பண்ணிட்டேன்னா அப்புறம் வீடியோ எடுக்கும்போது ஒன்லி வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாது, அதாவது மைக் ஒர்க் ஆகாது. இவ்வளோதான் அதோட செட்டிங்ஸ். அப்புறமா இப்போ நான் இதை நான் கிளிக் பண்ணுறேன். ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு அதாவது நான் இப்போ ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்ணேன்னா லைவ் டெலிகாஸ்ட் ஆகிடும். அதை நான் மக்களுக்கு எப்படி நான் டெலிகாஸ்ட் பண்ணணும்னா அவங்களுடைய கம்ப்யூட்டரில் என்ன இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த www.ustream.tv/channel/ என்னோட யூசர் நேம் அப்சல் ரஹ்மான் கொடுத்து இந்த அட்ரஸ் லிங்கை நீங்கள் உங்கள் மொபைல் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஒரு 4-10 பேர்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் நடக்கிற டைம் அவங்க ப்ரௌசரில் இதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் எடுக்கிற லைவ் ப்ரோக்ராமை அவங்க மொபைலில் அல்லது ப்ரௌசரில் லைவாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமோட டைட்டில் தான் சாம்பிள்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் அந்த ப்ரோக்ராமை நான் லைவாக பார்க்குறேன். எப்படி டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ரைட் சைடில் சேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த ப்ரோக்ராம் ஒரு 100 பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த சேட் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தனித்தனியாக உங்கள்கிட்ட சேட் பண்ணலாம். அந்த வசதியும் உண்டு. இந்த பார்த்தீங்களா, நான் என் மொபைலில் கேமரா ஆன் பண்ணி என் கம்ப்யூட்டரை நான் ஸ்க்ரீனில் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதே மாதிரி அந்த லைவ் ப்ரோக்ராம் என்னுடைய ஸ்க்ரீனில் என் கம்ப்யூட்டரில் காட்டுது பார்த்தீங்களா. நீங்கள் இந்த ப்ராட்காஸ்ட் டைட்டிலில் நீங்கள் கொடுத்துட்ட நேம் நீங்கள் அந்த டேபிள் இப்படி ஓப்பன், நான் சாம்பிள்னு கொடுத்துருக்கேன். அந்த சாம்பிள் இப்படி ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்களா. நீங்கள் என்டர் பண்ணும்போது நீங்கள் அந்த டைட்டில் இப்போ நீங்கள் ஒரு கோயில் திருவிழா சர்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்களா, அந்த டேபிளில் இப்போ கூகுள்னு கொடுக்கும்போது கூகுள் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி சர்ச் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது அந்த சர்ச்சோட நேம் போட்டு இப்படி சாம்பிள் ஓப்பன் ஆகும். இப்போ நான் இதில்
என்னோட கம்ப்யூட்டர் நான் ஸ்க்ரீனில் படம் பிடிச்சிட்டு இருக்கேன். அதே என் மொபைல் என்ன ஸ்க்ரீனில் காட்டுதோ அதே தான் என் கம்ப்யூட்டரில் நான் லைவாக காட்டிகிட்டு இருக்கேன். அதுதான் நான் பார்த்துட்டும் இருக்கேன். வித் சவுண்டோட நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம், டெலிகாஸ்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். நீங்கள் நெட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் போதும். மற்றபடி உங்கள் மொபைலேருந்து நீங்கள் என்னென்ன லைவாக எடுக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாகிட்டு இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு செகண்டில் நீங்கள் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சில மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சில பேர் வந்து ஊருக்கு போகும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து லைவ் அதாவது லைவாட்டு ஊர் திருவிழா ஃபங்க்ஷன் இந்த மாதிரிப்பட்டதை பார்க்க முடியாது, ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இது இன்னும் சில முக்கியமான தகவலுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சில பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் கேட்பாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களை வந்து ஊர் சமுதாயத்தை ஊர் உலகத்துக்கு வழிகாட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஆன் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் அல்லது உங்கள் சட்டைப்பையில் இல்லாட்டி ஹேண்ட்பேக்கில் மெதுவாக ஓப்பன் பண்ணி கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரே செகண்டில் அவங்க யார் லஞ்சம் கேட்குறா அப்படின்ற விஷயம், லஞ்சம் வாங்குறதுலேருந்து பாக்கெட்டில் வைக்கிறது வரைக்கும் உங்கள் உலகத்துக்கே நீங்கள் ஈஸியாக காட்டிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாஃப்ட்வேர். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ட்ரை பண்ணலாம். அதை நான் சொல்ல முடியாது வெளிப்படையாட்டு. அவங்கவுங்க புத்திக்கு அவங்கவுங்க அறிவுக்கு எப்படி எட்டுதோ அந்தந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு தப்பாட்டு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது இன்டர்நெட்டுன்னு ஒன்று வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சில பேர் ஒரு 100ல் 80% வந்து கண்டிப்பாக கெட்டது தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோதான் கெட்டதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது அழுத்து போகும்ல. அதுக்கப்புறம் நல்லதுக்கு கண்டிப்பாக திரும்பி வந்து தானே ஆகணும், ஒரு எண்ட் இருக்கும்ல. ஓகே, இன்னொரு நல்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது மாதிரி நேற்று நண்பர் வீரா வந்து அந்த வாட்ஸ்அப் வித்தவுட் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறது பற்றி போட்டாங்க. மிக அருமையான தகவல். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், 100% ஒர்க் ஆகுது. அதுவும் சரி, நல்ல விஷயத்துக்கே யூஸ் பண்ணுங்கள். நம்மளால் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது, யாராலையும் நமக்கும் பிரச்சனை வர நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ பி சேஃப். எப்போவுமே சேஃபாக இருக்கணும். நாமும் சரி, நம்ம மொபைலும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்ம கம்ப்யூட்டரும் சரி, எப்போவுமே சேஃபாக இருக்கணும். ஓகே, இன்னொரு மொபைல் அப்ளிகேஷன் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.